கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த காலை நேரத்திலும் உங்கள் நடுவிலே கர்த்தருடைய வார்த்தையுமாய் நிற்க பரிசுத்தாவியான தந்த கிருபைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லாரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தையை திருப்ப போகிறோம். இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறது கையில் ஆயுதமேந்திய மங்கையர்கள். கையில் ஆயுதமேந்திய மங்கையர்கள். வேத புத்தகத்தில் அநேக கையில் நல்ல சூப்பரான ஆயுதத்தை ஏந்தி இருக்காங்க. யாருக்காவது தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? தெரியாது. பார்த்தீங்களா? தெரியாதான். நம்ம எல்லாரும் படிக்க போகிறோம். நிறைய பேர் கையில் ஆயுதத்தை ஏந்திருக்கிறாங்க. அதுலேயும் பாருங்க, அவங்க ஏந்தின விசேஷமான ஆயுதங்கள் விசேஷமான பலனை அவங்களுக்கு கொடுத்திருக்கிறது. தேவ ஜனங்களே, கர்த்தர் நம்மையும் அதற்காக இன்றைக்கு அழைக்கிறார். ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 21வது வார்த்தையை நீங்க படிங்க. ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கும் போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். ஒரு சிறப்பான ஒரு வசனம். ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டு இருக்கும். ஆமென். இந்த வசனத்துக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவ ஜனங்களே, உங்க அரண்மனை பாதுகாப்பா இருக்கணும்னா, பத்திரமா இருக்கணும்னா, ஒரு பொருளும் சத்துரு கொள்ளை கொண்டாம போகாமல் இருக்கணும்னா நீங்க ஆயுதத்தை தரிக்கணும். ஹல்லேலூயா. ஆயுதத்தை எல்லாரும் தரிக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆயுதம் தரித்த சில ஸ்திரீகள், சில மங்கையர்கள் வேத புத்தகத்தில் இடம்பெற்றிருக்காங்க. அநேக ஆயுதங்களை தரித்திருக்காங்க. பாருங்க, நியாயாதிபதியுடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 21வது வார்த்தையை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. நியாயாதிபதியுடைய புஸ்தகம் 4:21. பின்பு ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்து கொண்டு மெல்ல அவனண்டையில் வந்து அவன் நெற்றியிலே அந்த ஆணியை அடித்து போட்டாள். அது உருவி போய் தரையிலே புதைந்தது. அப்பொழுது ஆயாசமாய் தூங்கின அவன் செத்து போனான். ஹல்லேலூயா. இங்கே ஆயுதம் தரித்த ஒரு பெண் யாகேல். யாகேல் என்றால் மலையாடு என்று அர்த்தம். யாகேல் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். 2 பேர் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஒன்று இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள், 2 யாகேல். இந்த 2 பேருமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் அவர்களை புகழ்ந்து தள்ளுகிறது. காரணம் என்னன்னா, அவங்க கையில் தரித்த ஆயுதம் தான். ஹல்லேலூயா. 20 ஆண்டுகளாக கானானியன் ஒடுக்கிட்டே இருக்கான். இஸ்ரவேல் கதறிட்டே இருக்கிறாங்க. இஸ்ரவேல் கூப்பிட்டுட்டே இருக்காங்க, ஆண்டவரே இதிலிருந்து ஒரு வெற்றி வேணும், வெற்றி வேணும், ஜெயம் வேணும். கூப்பிட்ட போது கர்த்தர் சில நியாயாதிபதிகளை எழுப்புகிறார். அதில் முக்கியம் தெபோரால் எழும்புறாங்க, பாராக் எழும்புறாங்க. அவங்க எல்லாம் செய்ய வேண்டிய பணியை செய்யாத ஒரு சகோதரி கூடாரத்தில் இருந்து கொண்டு செய்து சாதித்தாள். ஆமென் சொல்லுங்க. ஆமென். செய்து சாதித்தாள். பாருங்க, சாதனையின் பெண்மணி என்றுதான் வேதம் அவளை புகழ்ந்து தள்ளுகிறது. பாருங்க, யாகேல் தன் கையில் கூடார ஆணியையும் தன் வலது கையில் தொழிலாளிகளுடைய சுத்தியலை எடுத்தாங்க. ஆமென். ஹல்லேலூயா. கூடார ஆணி ஒரு ஆண்கள் எடுக்கிற முக்கியமான ஒரு ஆயுதத்தை ஒரு பெண் எடுத்தாள். சூழ்நிலை அதுவாயிருந்தது, பிரச்சனை அதுவாயிருந்தது. 20 ஆண்டுகளாய் எங்களை வாழ விடாத ஒரு சிசரா, 20 ஆண்டுகளாய் எங்களுக்கு முன்னேறி போக முடியாத ஒரு சிசரா, 20 ஆண்டுகளாய் 900 ரதங்களோடு எங்களை எதிர்த்து வந்த சிசரா, இனிமேலும் நாம் காத்திருக்க வேண்டியது என்ன? இவனை போட்டு தள்ளணும். அவ யோசனை பண்ண. ஹல்லேலூயா. நமக்கு தெரியும், அவ வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றம் கையில காரியமா வைத்திருந்தா, கையில பத்திரமா வைத்திருந்தா. ஆண்டோடைய வசனம் சொல்லு, ஆயுதத்தை கையில ஏந்தினா ஆயாசமாய் தூங்கி கிடக்கான். பெட்டில் சூப்பரா கிடக்கிறான். வலது கையிலையும் இடது கையிலையும் யாகேல் கையில் ஆயுதம் இருந்தது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. வலது கையில இருந்தது, இடது கையில இருந்தது. வலது கையில் அவ கையில என்ன செய்யறது? ஹல்லேலூயா, சுத்தியல் இருக்கிறது. அது சாதாரண சுத்தியல் அல்ல, தொழிலாளிகளுடைய சுத்தியல். எவ்வளவு பலமான ஒரு சுத்தியல் அவ கையில பத்திரமா வைத்திருந்தா. சிசரா ஒரு நாள் என் வீட்டுக்கு வருவான்.
அவன் மேல போட்டு தள்ளடும். பாருங்க, வசனம் 5வது அதிகாரத்துல 24 முதல் நீங்க படிக்கும்போது அந்த வசனத்தை படிங்க. நியாயாதிபதிகள் 5:24. ஸ்திரீகளுக்குள்ளே கேனியனான ஏபேரின் மனைவியாகி யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள். கூடாரத்தில் வாசமாயிருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே. தண்ணீரை கேட்டான், பாலை கொடுத்தாள். ராஜாக்களின் கிண்ணியிலே வெண்ணையை கொண்டு வந்து கொடுத்தாள். தன் கையால் ஆணியையும் தன் வலது கையால் தொழிலாளரின் சுத்தியையும் பிடித்து சிசராவை அடித்தாள். அவன் நெற்றியில் உருவ கடாவி அவன் தலையை உடைத்து போட்டாள். ஹல்லேலூயா. அடுத்து, அவள் கால் அருகே அவன் மடங்கி விழுந்து கிடந்தான். அவள் கால் அருகே மடங்கி விழுந்தான். அவன் எங்கே மடங்கி விழுந்தானோ அங்கே மடிந்து கிடந்தான். ஹல்லேலூயா. இவ வேலை என்னது? கையில ஆயுதத்தை ஏந்தி வச்சு சும்மா இருக்கல. சிசரா தூங்கிட்டே இருக்கிறாரு. அவன் நெற்றியில கரெக்டா போட்டு ஒரு அடி. ஹல்லேலூயா. அந்த அடி, நெற்றியில போட்டு அடி பாருங்க. இப்படி தூங்கிட்டு இருக்கானா, நெற்றியில போட்டு அடி உருவி கடாவி நெற்றியை தாண்டி தலையையும் தாண்டி பேக்ல வந்து கட்டிலுக்குள்ள என்ன செய்துச்சு? புதைந்து போயிற்று. அவ்வளவு அழகாக போட்டு என்ன செய்த? உருவக்கடாவி அவன் தலையை என்ன செய்தா? உடைத்து போட்டான். ஹல்லேலூயா. இதெல்லாம் ஒரு செகண்ட்ல நடக்குது. இல்லைன்னா சிசரா எழும்பி என்ன செய்திருப்பான்? பலமா போராடுவான். சிசராவை மேற்கொள்ள, ஒரு தலைவனை மேற்கொள்ள, ஒரு படைத்தலைவனை மேற்கொள்ள 20 ஆண்டுகளாய் ஒடுக்கின அந்த மனுஷனை மேற்கொள்ள அவள் ஏற்கனவே பயிற்சி பெற்றவளாக தான் இருந்திருப்பாள். ஆமென் சொல்லுங்க. ஏற்கனவே இந்த ஆயுதத்தை பயன்படுத்தி பல நாட்கள் அவர்கள் பயிற்சி பெற்றால் மாத்திரமே இந்த பணியை செய்ய முடியும். ஆமென் சொல்லுங்க. ஒரு தலைவனை வீழ்த்தணும்னா சாதா செய்ய முடியாது. ஒரு துப்பாக்கி ஏந்திரவன் அவன் பயிற்சி பெறாம துப்பாக்கி ஏந்த முடியாது. அது சரியா போய் மண்டையை போட்டு உடைக்கணும்னா, சரி சமமா போய் சேரணும்னா, அந்த குறி எல்கை மாறாமல் இருக்கணும்னா அவன் ஏற்கனவே பல ஆண்டுகள் பயிற்சி பெற்றவனா தான் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. பயிற்சி பெறாம சீக்கிரம் போட்டா வந்த தள்ளினா முடியாது. நீங்க ஒண்ணு செய்யுங்க, வீட்டுல போய் நல்ல சுத்தியலை எடுத்து ஒரு கல்லை அடிச்சு பாருங்க. முடியுமா? 2 அடி அடிச்ச உடனே சொல்லும், ஐயோ கை வலிக்குது. யாருக்கு வலிக்குது? நமக்கு வலிக்குது. கல்லுக்கு வலிக்கல, நமக்கு தான் வலிக்கும். ஹல்லேலூயா. ஆனா ஒரு தடவை அடித்து, 2 தடவை அடித்து, 10 தடவை அடித்து, 20 தடவை அடித்து பயிற்சி பெற்றவன் ஒரு நொடியில அதை உடைச்சு போடுவான். அதுதான் முக்கியம். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, பயிற்சியே இல்லைன்னா கண்டிப்பா அதுல மேற்கொள்ள முடியுமா? முடியாதா? முடியாது. ஆமென். சத்துருவை அடித்து பயிற்சி பெற்றவளாயிருந்தாள். சத்துருவை அடித்து உடைக்கக்கூடிய ஒரு செக்கல்ல தாக்கி, அந்த செக்கல்ல வசனம் சொல்லுது, எங்க அடிச்சாலோ எங்க உடைச்சாலோ அங்க அவன் என்ன செய்தானா? மடங்கி விழுந்தான், மடிந்து விழுந்தான். பைபிள் அதான் சொல்லுது. மடங்கி, அவன் கால் அருகே மடங்கி விழுந்தான். விழுந்ததோட போகல, மடிந்தே விழுந்தான். மடங்கி விழுந்தான், மடிந்து விழுந்தான். இதுதான் முக்கியம். மடங்கி விழுறான். நம்ம அடிச்சோடனே விழுந்தான். இப்போ பாம்பு அடிச்சிட்டீங்கன்னு வச்சுருங்க, சொல்லுவாங்க அவனை கொல்லாம வெளியே வர கூடாது. கொல்லாம விட்டுட்டேன்னா நமக்கு தான் அது என்ன வரும்? என்ன வரும்? கேடு வரும். நமக்கு பாதுகாப்பு இல்லை, நம்ம கொல்லறோம். ஆனா அடிச்ச இடத்துல என்ன செய்யணும்? ஒற்றை அடியில் அது கொல்லணும். இது போலதான் பாருங்க, இவளுக்குள்ள யாகேலுக்குள்ள இருந்த ஒரு வைராக்கியம், அதை மடிச்சு அப்படியே அடிக்கிறான். உடைச்சி மண்டையே உடைஞ்சு போச்சு. மடங்கி விழுந்தவன் மடிந்து போனான். வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. வலது கரத்தை பாருங்க. ஸ்திரீகள் சும்மா இல்ல, ஸ்திரீகள் பலமானவர்கள், ஸ்திரீகள் வைராக்கியமானவர்கள். கூடாரத்தில் இருந்தாலும் உங்கள் மேல தேவ பிரசன்னம் வல்லமையா இருக்கு. கூடாரத்தில் இருந்தாலும் உங்க மேல தேவனுடைய கிருபை அதிகமா இருக்கிறது. பயிற்சி களத்தில் நீங்கள் பயிற்சி பெற்றவர்கள், தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு ஜெப ஆவியினால் நிரப்பப்படணும். வசனத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை நமக்கு வேணும். நம்ம கையில தைரியம் வேணும்.
நம்ம கையில தரிசனம் வேணும். கூடாரத்துக்குள்ளே இருந்தாலும் சத்ருவை ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆயுதத்தை நீங்க ஏந்தணும். யாகேல் எங்கேயும் போகல, தன் வீட்டுக்குள்ள இருந்து அடிக்க ஆரம்பித்தான். ஒரே அடி அல்ல, அவன் பல ஆண்டுகளாக அந்த கூடார ஆணியை பயன்படுத்தி கூடார தொழிலுக்காக பயன்படுத்தி வந்ததினால இப்போ அவன் சத்ருவை ஜெயிக்க பயன்படுத்தினான். ஹல்லேலூயா. தேவ ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் பயிற்சி பெற்றால் சின்ன பிரச்சனையை தாண்டி 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 நீங்கள் வரும்போது ஒரு பெரிய பிரச்சனையை தாண்ட ஆண்டவர் பலன் தருவார். வலது கரத்தை அசைத்து பெரிய பிரச்சனை ஒரு நாள்ல யாரும் தாண்ட முடியாது. தேவ பிள்ளைகளை, சின்ன சின்ன பிரச்சனைகள் நடுவில் கர்த்தருடைய வசனத்தை எடுக்கணும், கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளணும், ஆயுதம் தரிக்கணும், உங்க வீடு பத்திரமா இருக்கணும். அவளுடைய வீடு பாருங்க, வீட்டுக்குள்ளே சத்ருவை ஏற்றி அடிக்கக்கூடிய அபிஷேகம் அவன் மேல இருந்து அவளே அழைச்சிட்டு வாராவா, வந்து தங்கு, என் வீடு சரியா இருக்கு. ஏன்னா அவளுக்கு தெரியும் என் கையில கூடார ஆணி இருக்கு. இவன் என் வீட்டுக்கு வந்தா கண்டிப்பா இவன் வெளியே போக முடியாது, உயிரோட இவனை அனுப்ப முடியாது, இவனை கொண்டுதான் அனுப்புவேன். ஹல்லேலூயா. அவ்வளவு ஒடுக்கம் தேவ ஜனங்களே. சிலர், நம்ம எல்லாரும் ஸ்திரீகள் வீட்டில் இருக்கிறீங்க, பிள்ளைகள் நடுவில் பிரச்சனை வரும், பிள்ளைகள் நடுவில் சோதனைகள் வரும். உங்க முழங்கால்கள் முடங்கணும், உங்க முழங்கால நீங்க நிக்கணும். உங்க முழங்கால் தான் உங்களுக்கு ஜெப ஆயுதம். ஹல்லேலூயா. உங்க முழங்கால நீங்க நம்பணும். நான் முழங்காற்படிட்டேன்னா நடக்கும். உங்க முழங்கால நீங்க நம்பணும். ஆமென். அடுத்தவ முழங்கால நம்ம பற்றி கொள்ளக்கூடாது. உங்க முழங்கால்களுக்கு பலன் இருக்கு. முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். நீங்க முழங்கால் படியிட்டு தான் ஆகணும். ஆமென். சத்ருவை ஜெயிக்கக்கூடிய ஆயுதத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த ஆயுதம் செயல்பட ஆரம்பிக்கணும். அந்த ஆயுதத்தை நீங்க பயன்படுத்த ஆரம்பிக்கணும். கர்த்தர் மகத்துவமான கிரியைகளை செய்வார். என்ன நடக்குது பாருங்க, 40 ஆண்டுகள் அந்த தேசத்தில் அமைதி உண்டாயிற்று. வலது கரத்தை அசைத்து சொல்லுங்க. 40 வருஷம் ஒரு தேசத்திற்கு அமைதியை கொண்டு வந்தவள் தான் இந்த யாகேல். என்னத்தினால் அமைதியை கொண்டு வந்தா? வார்த்தையினால் அல்ல, சண்டையினால் அல்ல, மனுஷ கேஸ் வழக்குகளினால் அல்ல, தன் கையில் இருந்த கூடாராணியும் தன் கையில் இருந்த தொழிலாளிகளுடைய சுத்தியலினாலே, வெறும் சிறிய கூடாரத்தில் அவள் பயன்படுத்துகிற ஆயுதத்தினாலே, அந்த ஆயுதத்தினாலே ஒரு தேசத்திற்கே ஒரு ரட்சிப்பை கொண்டு வந்தார். ஒரு தேசத்துக்கு எத்தனை ஆண்டுகள்? 40 ஆண்டுகள் தேசத்தில் அமைதல் தேவ ஜனங்களே. ஹல்லேலூயா. எத்தனை ஆண்டுகளா நம்ம பயந்து போய் இருக்கிறோம். உங்க முழங்கால ஊன்றி வாசனத்தை கொடுத்து அந்நிய பாஷைகளை பேசி ஆவியிலே நிரம்பி ஆராதிக்க ஆரம்பிப்பீர்களானால் கர்த்தர் உங்க வீட்டுடைய சூழ்நிலைகளை, இதுவரைக்கும் சத்ரு ஒடுக்கி வைத்திருக்கிற சூழ்நிலையில இருந்து ஒரு ஜெயத்தை தரப்போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் கரங்களை தட்டி சுதந்தரித்துக் கொள்ளுங்க. ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஜெயம் தருவார் தேவ பிள்ளைகளை. ஆனால் ஜெயம் பெறலைன்னா இதுவரைக்கும் நம்ம முழங்கார் படியிடவில்லை என்று அர்த்தம். முழங்கார் படியிடுங்க, காலை ஊண்டுங்க, கரத்துல எடுங்க, வேத புத்த வசனத்தை ஒரு கையில எடுங்க, ஜெப ஆயுதமாகி அந்நிய பாஷை ஒரு இடத்துல எடுங்க, பேச ஆரம்பிப்போம், ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 5வது அதிகாரம் 31 படிச்சோம். 40 வருஷம் என்னாச்சு? அமைதல் வந்துச்சு. யாத்திராகம புஸ்தகம் 5வது அதிகாரம் 22 முதல் 26 வரை, 22 முதல் 26 வரை. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 22 முதல் 26 வரை படிங்க. அப்பொழுது நீ பார்வோனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன், எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளை. யாத்திராகம புஸ்தகம் 4வது அதிகாரம், 5வது அதிகாரம்ல 4வது அதிகாரம். அவனை விடமாட்டேன் என்பாயாகில் நான் உன்னுடைய குமாரனை உன் சேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல் என்றார். வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். அப்பொழுது சிப்போரால் கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எறிந்து, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள். பின்பு அவர் அவனை விட்டு விலகினார். அப்பொழுது அவள் விருத்த சேதனத்து நிமித்தம் நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள். ஹல்லேலூயா. கருக்கான கல். ரெண்டாவது ஒரு ஆள் எடுக்கிறாங்க. என்ன கல்? கருக்கான கல். ஹல்லேலூயா.
கருக்கான கல். யாரு? சிப்போராள், மோசேயுடைய மனைவியாகிய சிப்போராள். கருக்கான கல்லை எடுக்கிறாங்க. சிப்போராள் என்றால் சிட்டுக்குருவி என்று அர்த்தம். கர்த்தர் நல்ல ஒரு பெயர் மனைவியை கொடுத்திருந்தார். மீதியான் தேசத்துல மோசே போய் இருக்கும்போது அங்கே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மோசேக்கு ஆசாரியனாயிருந்த எத்ரோவின் ஆடுகளை அவன் மேய்த்து கொண்டிருந்தான். அந்த எத்ரோவின் மகள்னா இந்த சிப்போராள். தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போதுதான் முச்செடி தரிசனத்தையும் பார்க்கிறான். அவ்வளவு அழகாக கர்த்தர் அந்த இடத்துல அழைத்து கொண்டு வாரார். ஆண்டவர் இங்க ஒரு பொறுப்பை மோசேக்கு கொடுக்கிறார். என்ன? நீ எகிப்தில் என்ன செய், என்னுடைய அடையாளங்களை செய்யும்படியாக, என்னுடைய அற்புதங்களை செய்யும்படியாக நீ எகிப்தில் போய் அற்புதங்களை அடையாளங்களை செய்யணும். தேவ ஜனங்கள் என்னை ஆராதிக்கணும். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார் பாருங்க, இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என்னுடைய சேஷ்ட புத்திரன், எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். அவனை விடமாட்டேன் என்பாயானால் நான் உன்னுடைய குமாரனை உன் சேஷ்ட புத்திரப்பனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று யாரிடத்துல போய் சொல்லணும்? பார்வோனுக்கு முன்பாக சொல், எனக்கு ஆராதனை செய்ய விடு. இப்போ பிரச்சனையே மாறி போச்சு. வழியிலே போகையில் கர்த்தர் அவனை கொல்ல பார்த்தார். ஏன் கொல்ல பார்த்தார்? மீதியான் தேசத்துல ஆண்டவர் பார்வோன்ட்டு சொல்றாரு, உன் சேஷ்ட புத்திரன் நான் கொண்டு போடுவேன், எனக்கு ஆராதனை செய்ய ஜனங்களை விடு. யாரை தெரிஞ்செடுக்கிறார்? மோசையை தெரிஞ்செடுக்கிறாரு, ஊழியத்திற்காக அனுப்புறாரு. மோசே விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருப்பான். ஆனா பாத்தீங்கன்னா அவன் மீதியான் தேசத்துல இருந்தபோது விருத்த சேதனம் இல்லை. பிள்ளைக்கு குழந்தை பிறக்கிறது, கர்சோம் பிறக்கிறான். கர்சோம் அவனுக்கு குமாரனா இருக்கிறான். ஆனால் அந்த பிள்ளைக்கு என்ன இல்லை? விருத்த சேதனம் இல்லை. இப்போ ஆண்டவர்கிட்ட போய் சொல்றான், ஆண்டவர் பார்வோடத்துல போய் சொல்லணும், எனக்கு ஆராதனை செய்யும்படி ஜனங்களை விடு, இல்லாவிட்டால் உன்னுடைய குமாரனை நான் என்ன செய்வேன்? சங்கரிப்பேன். என்ன குமாரன்? சேஷ்டபுத்திரன். இப்ப இங்க என்ன குமாரன்? இவனுக்கு சேஷ்டபுத்திரன். புரியுது உங்களுக்கு பிரச்சனை? ஊழியத்திற்காக போகும்போது எப்பவுமே ஆயத்தத்தோடு தான் போகணும், பலத்தோடு தான் போகணும். கர்த்தர் அவனை கொல்ல பார்க்கறதற்கான காரணம் தன்னுடைய பிள்ளைக்கு விருத்த சேதனம் இல்லை. ஹல்லேலூயா. விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் 8ஆம் நாள்ல ஆண் பிள்ளையானால் என்ன செய்யணும்? விருத்த சேதனம் பண்ணணும். இது நியதி. ஆனா அந்த விருத்த சேதனம் இல்லாதபடி இவன் போக நினைக்கிறான். அந்த இடத்துல கர்த்தர் கொல்ல பார்த்த போது அழகான சிப்போராள் ஒரு சிட்டுக்குருவியாவே பறந்து வராங்க, ஓடி வராங்க. ஐயோ என்ன பிரச்சனை! ஆண்டவர் மோசையை கொல்ல பார்த்தது மோசைக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். ஆனால் சிப்போராளுக்கு நல்லா தெரிந்தது, இந்த பிரச்சனைக்கு காரணம் நான் தான், இந்த பிரச்சனைக்கு காரணம் எங்க குடும்பம் தான். நான் மோசையை நினைச்சு கூடாது, அழிக்க கூடாது. இவள் தைரியம் அளிக்கிறார். நம்ம சொல்லுவோம் மோசையை காப்பாற்றினு சிப்ராள் பூவாள் மோசையை காப்பாற்றின, அவனுடைய அம்மா மோசையை காப்பாற்றின, அவனுடைய சகோதரி மிரியாம் மோசையை காப்பாற்றின, பார்வோனின் குமாரத்தி எத்தனை பேர் மோசையை காப்பாற்றினார்கள். ஆனால் அதை விடவும் மேலாக மோசையை காப்பாற்றின அவனுடைய மனைவி. ஹல்லேலூயா. ஒரு தலைவனுக்கு ஒரு நல்ல மனைவி அமைஞ்சா கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதம் அமையும். அமேன் சொல்லுங்க. அதான் ஆண்டவர் சொல்ல, உன் மனைவி உன் வீட்டோரங்களை கனிதரும் திராட்சை செடி அல்ல திராட்சை கொடியை போல இருப்பாள், பலனுள்ளவளா இருப்பாள். அதான் கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் சொல்கிற தேவ பிள்ளைகளே பாருங்க, ஒரு அழகான ஒரு மனைவி புரிஞ்சு ஆவியில புரிஞ்சுட்டு அவன் கொல்ல பார்க்கிற கர்த்தர் கொல்ல பார்க்கும்போது இவள் என்ன செய்தா? ஒரு கருக்கான கத்தி எடுத்தா, கல்லு, கருக்கான கல்லு எடுத்தா. அந்த கல்லினால எவ்வளவு தைரியம் உண்டன்னா ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருப்பான் பாருங்க. அதுலயும் பாருங்க தன்னுடைய மகனுக்கு என்ன செய்யறா? நுனித்தோலின் மாம்சத்தை அறுக்கிற. முடியுமா? உங்களால முடியுமா? முடியுமா? ஒரு பிள்ளைக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாலே நம்மால என்ன செய்ய முடியாது, தாங்க முடியுதா? ட்ரிப்பு போடுறதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் குத்துனாலே பிள்ளை அழுன்னு என்ன செய்வோம்? பிள்ளை அழுதோ அழலையோ நம்ம அழுதுருவோம். ஹல்லேலூயா. ஸ்கூலில் டீச்சர்ஸ் பக்கத்தில் போய் நிற்கிறீங்க, பிரின்சிபால் வெளியே விட்டுருக்காங்க, பிள்ளை அடிக்கிறதற்காக பெறம்படுத்திட்டு வரும்போது எத்தனை தாய்மாருக்கு இதயம் படபடப்பு ஆகாது? எல்லாருக்கும் என்ன செய்யும்? நம்ம போட்டு தள்ளுவோம்.
நம்ம அடி கொடுப்போம். ஆனா ஒரு டீச்சர் அடி கொடுக்குறாங்கன்னா இருதயம் என்ன செய்யும்? பாசம் வந்துடும், அப்படிதானே? இல்லை, இருதயம் என்ன செய்யும்? துடிக்கும். இருதயம் கட கட கடன்னா இருக்கும். ஐயோ, ஏன் முன்ன வச்சு என் பிள்ளைய அடிக்கவா, அப்படிதானே நினைப்போம். நம்ம காணாம அவன் டெய்லி பெற்றுட்டு வருவான். ஆனா நம்ம கண்டு பெறும்போது பயங்கர கஷ்டம். தாவீது ஒரு நாள் அப்சலோமோடு யுத்தத்துக்கு போறார். அப்சலோம் சொந்த குமாரன். தாவீதின் சேவகர் யோபாவுடைய தலைமையில போகுது பட. போகும்போது அப்சலோம் அவ்வளோ பெரிய பிரச்சனை பண்றான். அவனாகவே யுத்தத்துக்கு வரான். தாவீது சொல்றான் யோபாவை பார்த்து, யோபாவே, நீ அப்சலோம் பிள்ளையாண்டானை என்ன செய்? மெதுவாய் நடத்து, மெதுவாய் நடத்து. யுத்தம் யாருக்கு? அப்சலோமுக்கு தாவீதுக்கு தான் யுத்தம். யோபாப் படைத்தலைவன் அனுப்புறான். தாவீது நேரடியா போகல. ஆனாலும் அவனுடைய இருதயத்தை பாருங்க, யுத்தத்துல வெற்றி வேணும். ஆனா என் பிள்ளை மேல கை என்ன செய்யக்கூடாது? வைக்கக்கூடாது. காக்காவுக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு தான். காக்காவுக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சா இல்லையா? பொன் குஞ்சு தான். எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம தான் ஒருவேளை போலீஸ் கேஸ் கொடுத்தாலும் ஆண்டவரே ஒரு தண்டனை என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாதுன்னு தான் யோசிக்கிறது அம்மாவுடைய உள்ளம். பாருங்க, சிப்போரால் பிரச்சனை வந்தது, மோசே இப்ப சாகணும். அந்த சூழ்நிலை வந்தபோது தன் மனதை கல்லாக்கி கொண்டு ஒரு கருக்கான கல்லை எடுத்து தன் மகனுடைய நுனித்தோலின் மாம்சத்தை அறுத்து அழலி மோசையுடைய கால்களுக்கு கீழே அப்படி போட்டுட்டு சொல்றான், நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன். ஹல்லேலூயா, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன். ஆண்டவர் அவனை விட்டு என்ன செய்தார்? விலகி போனார். ஒரு மரண கட்டு அங்க விலகி போயிட்டு, ஒரு மரணகரமான சூழ்நிலை வீட்டுக்குள்ளே வரும்போது, ஒரு மரணமான போராட்டம் இனி வாழ்க்கையில கர்த்தரே அனுமதித்த ஒரு வாழ்க்கையில வரும்போது, அந்த சூழ்நிலையில ஒரு சகோதரி இந்த பிரச்சனைக்கு பின்னாக, ஒரு பெண்கள் இதற்கு பிரச்சனைக்கு பின்பாக இதுதான் காரணம் என்று கண்டறிந்தால், அந்த பிரச்சனை நடுவில் அது எவ்வளவு விலைக்கிரயம் செலுத்த வேண்டுமானாலும் அவ்வளவு விலைக்கிரயம் செலுத்தி, அது தன்னுடைய சொந்த பிள்ளையானாலும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தருக்காக செய்தால், வைராக்கியமே செய்தால், ஆண்டவன் நினைவு கூர்ந்து சில மரண கட்டுகளை நம்முடைய குடும்பத்தை விட்டு விலக்கி போடுவார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திர. மரணத்துக்கே ஒப்புவிக்கப்பட்டவர்களா இருந்தாலும் தேவ சகோதரிகளாகிய நாம் எல்லாரும் முழங்கார் படியிட்டு கர்த்தரோடு பேச ஆரம்பிப்பார். நம்முடைய புருஷனுடைய வாழ்க்கையில, நம்முடைய பிள்ளைகள வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்தின் வாழ்க்கையில இருக்கிற எல்லா சூழ்நிலைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி உண்டாகும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது பாருங்க, நம்ம வாழ்க்கையில நம்ம எதுக்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ அந்த காரியத்தை அற்புதம். எஸ்தருடைய புஸ்தகத்துல எஸ்தர் ஃபுல்லா ஜெபிக்கிறாங்க, எல்லாம் ஜெபிக்கிறாங்க. மொர்தேகாய் ஒரு நாள் அரச அரமனையில் இருக்கும்போது மொர்தேகாய்க்கு விரோதமா, இந்த ஆகாஸ் ராஜாவுக்கு விரோதமாய் என்ன செய்யறாங்க? 2 பேர் கை போடுறாங்க. மொர்தேகாய் பார்த்துட்டே இருக்கிறார். ராஜாவுக்கு எஸ்தருடைய பேர்லாம் அறிவிப்பு கொடுக்கிறது. அந்த 2 பேருக்கும் அறிவிப்பு கொடுத்து 2 பேரும் செய்கிற தவறான காரியத்தை ராஜாத்தி ஆகாஸ்வேருக்கு அறிவித்ததினாலே ஆகாஸ்வேருடைய தலை என்ன செய்து? பாதுகாக்கப்படுகிறது. பாருங்க, உடனே அவனை அழைச்சி அது உண்மை என்று அறிந்து அந்த 2 பேருக்கும் தண்டனை கொடுக்கப்படுகிறது. பாத்தீங்களா? அந்த 2 பேருக்கும் தண்டனை கிடைச்சு. ஆனா சொல்லி கொடுத்த தப்பு வச்ச மொர்தேகாய்க்கு ஏதாவது செய்யப்பட்டதா? செய்யப்படவே இல்லை. சில நாட்கள் காத்திருக்க வேண்டியது வந்தது. உடனே செய்திருந்தேன்னா ஆண்டவர் கொஞ்சம் தான் செய்திருப்பாங்கல்ல, ராஜா கொஞ்சம் தான் செய்ரு. ஆனால் ஒரு நாள் கர்த்தர் எந்த டைம்ல செய்யணும்னு கர்த்தருக்கு தெரியும். நன்மை செய்ய கர்த்தருக்கு ஒன்று தெரியும். ஒரு ராத்திரியில் ஆமான் ஒரு பக்கமா மொர்தேகாய்க்கு விரோதமாய் தூக்கு மரத்தை வைக்கும்போது கர்த்தர் நித்திரையை கெடுத்து ஆகாஸ்வேரு ராஜா நடந்துட்டு இருக்காரு. ஐயோ, நித்திர வரலையே, நித்திர வரலையே. அப்பதான் கண்கள் என்ன தெரியுது? நாளாகம புஸ்தகம் தெரியுது, நடபடி புஸ்தகம் தெரியுது. தூக்குறாங்க, பாக்குறாங்க, டெய்லி டைரி. ஓ, அன்னைக்கு மொர்தேகாய் கண்ணுல படுறது கரெக்டான நேரத்துல, கரெக்டான வேளையில தூக்குறதற்காக கண்ணில் அந்த வார்த்தை படுகிறது. மொர்தேகாய்க்கு இதற்காக கனமும் மகிமையும் செலுத்தப்பட்டதா? ஹல்லேலூயா. தண்டனை கொடுத்த அன்னைக்கே மொர்தேகாய்க்கு ஒரு உயர்வை கொடுத்திருந்தேன்னா அன்னைக்கே சாப்டர் க்ளோஸ்.
ஆனால் கர்த்தர் செய்கிற வேலையை பாரு. தூக்குமரம் செய்யும் போது, ஆமான் தூக்குமரம் செய்யும் போது, சத்ரு தூக்குமரம் செய்யும் போது, அன்னைக்குதான் கர்த்தர் இங்க கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். அதுதான் கர்த்தர் சொல்கிறார், ஏற்ற காலத்தில் நான் உன்னை உயர்த்தும்படிக்காக அவருடைய பலத்த கரத்தில் நீ அடங்கி இரு. சில நேரம் தாமதமாகும். நாம் சொல்லி கொடுத்த உடனே அற்புதம் நடக்காது. நான் பேசின உடனே அற்புதம் நடக்காது. நான் நன்மை செய்த உடனே அற்புதம் நடக்காது. ஆனால் காலதாமதம் ஏன் என்று கேட்டால், உனக்காக ஒரு கணக்கு வைக்கப்படுகிறது. அன்றைக்கு உனக்கு ஒரு மேன்மை உண்டாகும்படியாக. இப்ப என்ன மேன்மை பாருங்க. ஹalleluya. அதான் ஆச்சரியம். மொர்தேகாய் வாழ்க்கையில நினைச்சிராத அற்புதம் நடக்குது. வாழ்க்கையில நினைச்சிருப்பாரா? என்ன நினைச்சல? ஒரு கேட்டு வாச்சிரப்பா வாசல் காலில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்னதான் நடக்குமா? நடக்காது. என்ன நடக்குதானா? ராஜா ஏறுகிற வாகனம், ராஜாவுடைய வஸ்திரம், ராஜாவுடைய கிரீடம், ராஜாவுடைய வாகனம், அதாவது குதிரை, ராஜ வண்டி எல்லாம் ஒரே ஒரு நாள்ல கிடைக்குது. இல்லாவிட்டாலும் ராஜாவை கனம் பண்ணுகிற மனுஷனுக்கு இப்படி செய்யப்படும் என்று ஊரெல்லாம் அரசு முறைவித்து கொண்டு போய் சுற்றிட்டு வந்து ஒரு சுற்றுலா. கர்த்தர் எவ்வளவு ஆச்சரியமானவர். அன்றைக்கு செய்திருந்தனா ஒரு பெண்ணோ புக்கோ ஏதோ ஒண்ணு கொடுத்திருப்பாரு. ஆனா இன்னைக்கு சொல்லும் போது ராஜரீக ஆசீர்வாதத்தினாலே ஆண்டவர் நிரப்பினார். ஹல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமே வரலையா? கர்த்தர் நம்ம நினைக்கிறது அப்படிதான். நாட்கள் சிலது காலதாமதம் ஆவதற்கு ஒரு நோக்கம் உண்டு. நம்மை அளவுக்கு அதிகமாய் நாம் நினைக்காததும் நாம் எண்ணாததும் நாம் வேண்டிக் கொள்ளாததற்கு மேலாக அற்புதங்களை செய்யும்படியாக தான் கர்த்தர் சில காலதாமதங்களை செய்கிறார். வாழ்க்கையில காலதாமதம் வரும்போது சோர்ந்து போகாதீங்க. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா. இந்த வசனம் தெளிவாய் சொல்லுது. அவர் உங்களை விசாரிக்கிற தேவன், அவர் உங்களை அறிகிற தேவன், அவர் உங்களுக்கு நன்மை செய்கிற தேவன், உங்களை கனப்படுத்துகிற தேவன். ஆனால் ஏற்ற காலம் வரைக்கும் அப்படி பலத்த கரத்தின் கீழே நீங்க அடங்கி இருங்க. அம்மே நம்ம என்ன சொல்லும்? நம்ம பேசின உடனே நடக்கணும். பேசின உடனே நடந்தா சீக்கிரமா நடக்கும். அதான் வசனம் சொல்லுது, துரிதமாய் வந்த ஆசீர்வாதம் சீக்கிரம் என்ன செய்யாது. காத்திருக்கல் இருதயத்தை இழைக்க பண்ணுமா, ஆனால் வரும்போது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். காத்திருந்து சோர்ந்து போகிறோம். ஐயோ ஐயோ ஐயோ. ஆண்டவர் சொல்ல, காத்திருக்கல் இருதயத்தை இழைக்க பண்ணும், ஆனால் வரும்போது ஜீவ விருட்சம். கரெக்டா வரும்போது அதுவரையும் வாசல் காவலாய் உட்கார வேண்டிய மொர்தேகாய் வாசல் காவலனை விட்டு எழுந்திருக்காமல் அங்கே உட்கார்ந்தால் கர்த்தர் கனப்படுத்தி மேன்மைப்படுத்துகிற ஒரு நாள் உண்டு. நம்ம உட்கார வேண்டிய இடத்துல உட்காரணும். ஜெபிக்க வேண்டிய தருணத்தில் ஜெபிக்கணும். ஆமென். தேவனோடு பேசுகிற சில தருணங்கள் பேசணும். ஏற்ற காலத்தில் கர்த்தர் ஆசீர்வதித்து வலது கரத்தை அசைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. பாருங்க, இந்த சீப்போரால் கருக்கான கல்லை எடுத்தாங்க, விருத்த சேதனம் பண்ணாங்க. அதில் அற்புதங்கள். நான் இதில் இந்த ஒன்று சொல்கிறேன். அற்புதங்களை ஆண்டவர் சொன்னார், பார்வோனுக்கு முன்பாக நான் காட்டுற அற்புதங்களை எல்லாம் நீ காட்டணும், அடையாளங்களை எல்லாம் செய்யணும். பார்வோனுக்கு முன்பாக 10 விதமான அற்புதங்களை அடையாளம் செய்யும்படி எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்து அனுப்புகிறாரு பார்வோனுக்கு முன்பாக. ஆனால் அற்புதங்களை செய்ய போகிறதுக்கு முன்னே என்ன வேணும்? விருத்த சேதனம் வேணும். விருத்த சேதனை எதை குறிக்கிறனா? இன்னைக்குள்ள ஞானஸ்நானம். விருத்த சேதனத்துக்கு புதிய ஏற்பாட்டில் என்னது? அடையாளம். சிலர் ரட்சிக்கப்படவே மாட்டாங்க, ஊழியத்துக்கு போவாங்க. சிலர் ஞானஸ்நானம் எடுக்க மாட்டாங்க, ஊழியத்துக்கு போவாங்க. சிலர் அபிஷேகம் பண்ணப்பட மாட்டாங்க, ஊழியத்துக்கு போவாங்க. எந்த கிருபை வராமல் ஒரு பேக் எடுத்தாச்சு, சூட்டு பூட்டு போட்டாச்சு, ஹாஸ்பிட்டலில் விசிட்டிங் அந்த விசிட்டிங் எங்கள் பாஸ்டர் பயன்படுத்தவே இல்லை. இனி நான் என்ன செய்யணும்? என் வழி தனி வழி. அப்படி இல்லை. உட்கார நேரத்தில் உட்கார்ந்து ஆண்டோடைய ஊழியக்காரர்களை அனுப்பும்போது தான் ஆண்டவர் சொல்கிறாரு, 2 சீஷர்களை என்ன செய்யணும்? அவர்களை அனுப்பிவிடு. அனுப்பும்போது போய் அவன் அனுப்பும்போது இவன் எவ்வளோ குவாலிட்டி இருக்கான், இவன் எவ்வளோ சூழ்நிலையில் இருக்கான், எல்லாம் ஒரு தகப்பனி தெரியுமா தெரியாதா? தெரியும். ஒரு ஊழியக்காரருக்கு தெரியும், இந்த விசுவாசி இந்த சூழ்நிலை தான் இருக்கு, இவங்க விசுவாசம் இவ்வளோ கையளவு தான், இவங்க விசுவாசம் இன்னும் கொஞ்சம் கூட பெரிதா இருக்கு. அந்த அளவு வரும்போது அவங்க அனுப்பி விடும்போது போய் சுவிசேஷத்தை சொல்லணும். அனுப்பி கை வச்சு ஆசீர்வதித்து அனுப்பும்போது உங்களுக்கு விசேஷ பாதுகாப்பு உண்டாகும். கையை வச்சு ஆசீர்வதிக்காம கண்ட இடம் எல்லாம் ஓடி போய் சுவிசேஷ ஊழியம் அந்த ஊழியம் இந்த ஊழியன்னு சொன்னால்
நடக்கவே நடக்காது. ஆண்டவர் கொண்டு போடுவார். அதான் வசனம். ஆண்டவர் என்ன செய்வாரு? கொண்டு போடுவார். மீதியான் தேசத்துல மோசே இருந்த நாட்கள் எதுவும் இல்லை, ஆராதனை இல்லை. இப்ப ஆராதனை செய்யும்படி ஜனங்களை போக விடுன்னு சொல்லும் போது இவன் முதல்ல ஆராதிக்கிறவனா இருக்கணும். ஹல்லேலூயா. புரிஞ்சவங்களுக்கு? அவங்கள பாவத்தின் குழிகள் இருக்கிற ஜனத்தை விடுதலை செய்யும் போது, அற்புத அடையாளங்களை செய்ய சொல்லும் போது, அதற்கு முன்பாக இவன் தன்னை ஆயத்தப்படுத்தணும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆயத்தப்படணும், ஆயத்தப்படணும். பாருங்க, கர்த்தர் நல்லவர். மூன்றாவது, ஆமென், இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம்ப்பா. நியாயாதிபதியுடைய புஸ்தகம் 9வது அதிகாரம் 50வது வார்த்தையை நீங்க படிங்க. நியாயாதிபதியுடைய புஸ்தகம் 9:50. பின்பு அபிமெலேக்கு தேபேசுக்கு போய் அதற்கு விரோதமாய் பாளையம் இறங்கி அதை பிடித்தான். அந்த பட்டணத்தின் நடுவே பலத்த துருகம் இருந்தது. அங்கே சகல புருஷரும் ஸ்திரீகளும் பட்டணத்து மனுஷர் அனைவரும் ஓடி புகுந்து கதவை பூட்டி கொண்டு துருக்கத்தின் மேல் ஏறினார்கள். அபிமெலேக்கு அந்த துருக்கம் மட்டும் வந்து அதன் மேல் யுத்தம் பண்ணி துருக்கத்தின் கதவை சுட்டரித்து போடும்படிக்கு அதன் கிட்ட சேர்ந்தான். அப்பொழுது ஒரு ஸ்திரீ ஒரு எந்திரக்கல்லின் துண்டை அபிமெலேக்குடைய தலையின் மேல் போட்டாள். அது அவன் மண்டையை உடைத்தது. ஹல்லேலூயா. அது அவள் மண்டை என்ன செய்தது? உடைச்சது. தேபேஸ் பட்டணத்துல ஒரு ஸ்திரீ, இவருடைய பேர் இங்க அறியப்படல. தேபேஸ் என்றால் வெளிச்சத்தின் பட்டணம் என்று அர்த்தம். வெளிச்சம் இருந்தது அந்த பட்டணத்துல. அந்த பட்டணத்தை இருளாக்கும்படியாக ஒரு அபிமெலேக்கு எழும்பினான். அவனுடைய நோக்கம் எல்லாம் அங்க தேபேஸ் பட்டணத்துல பெரிய ஒரு துருக்கம். அந்த துருக்கத்துக்குள்ள ஓடி போய் ஜனங்கள் நிக்கிறாங்க, ஒளிச்சுட்டு நிக்கிறாங்க. யாருக்கு பயந்து? அபிமெலேக்கு பயந்து. அபிமெலேக்கு கொண்டுருவானே, ஏன்னா ஏற்கனவே 70 ராஜாக்களை ஒரே கல்லில் அடிச்சு போட்டவன் தான் இந்த அபிமெலேக்கு. அவன் கொண்டுருவானேன்னு பயந்து எல்லா ஜனங்களும் இந்த பட்டணத்தின் நடுவில் ஒரு துருக்கம் ஓடி ஒளிகிற இடம், அந்த ஓடி ஒளிகிற இடத்துல போய் நின்றுட்டாங்க. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். சொல்லுங்க, கர்த்தரின் நாமம். இந்த வசனங்களை ரிப்பீட் பண்ணி சொல்லுங்க. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். நீதிமான் ஓடி சுகமாய் இருப்பான். அவ்வளவு பலத்த துருகம். ஆனா இந்த பட்டணத்துக்குள்ள ஓடி ஒளிஞ்ச பிறகும் அபிமெலேக்கு நினைக்கிறான், துருக்கத்துக்குள்ள ஓடினவனை எல்லாரையும் சுட்டரிக்கணும், ஒரே செக்கல்ல எல்லாரையும் அழிச்சிடணும்னு நினைச்சான். இப்ப இந்த சகோதரி சூப்பரா செயல்பட்டாங்க. அடுதானே இல்லையா? இந்த வெளிச்சத்தின் பட்டணம் அழியக்கூடாது, இந்த அபிமெலேக்கு கொல்லணும். மதில் மேல நிற்கும் போது அநேக ஜனங்கள் அபிமெலேக்கோட சேர்ந்து வராங்க. இவங்க கையில ஒரு என்ன கிடைச்சி? ஏந்திர கல்லின் துண்டு. சூப்பரா ஒரு ஆயுதம் கிடைச்சு. நம்ம பார்வையில பார்த்தீங்கன்னா இதை வச்சு நான் என்ன செய்ய முடியும்? கையில் ஒரு குழவி மாதிரி கையில் ஒன்று கிடைச்சி இல்லை, எந்திரம், மாவாட்டுறேன் இல்லை எந்திரம், அரைக்கிற எந்திரம், அம்மி போடுற ஒரு எந்திரம், வாட்டுற அந்த எருந்தில் அதிலே உள்ள ஒரு சின்ன துண்டு கிடைச்சி. ஆனால் இவளுக்குள்ளே இருந்த விசுவாசம் பெருசு. ஹல்லேலூயா. அந்த துண்டு தான் அவள் கையில கிடைச்சு. பாருங்க, அழகா மதிலேண்டு கீழே போட்டா அபிமெலேக்குடைய தலை க்ளோஸ், தலை அவுட், உடைச்சே போட்டுட்டா. ஹல்லேலூயா. முடியுமா? முதல்ல சொன்ன மாதிரி கேட்குறேன், இது முடியுமா? இது சாத்தியமா? ஹல்லேலூயா. இது எரிஞ்சு சாத்தியமா? பிள்ளைகள் மாதிரி நல்ல குண்டெறிதல், ஈட்டி எறிதல், என்ன செய்யுது, கவட எறிதல், இப்படியெல்லாம் நிறைய எறிதல் போட்டிகள் நடக்கு. அந்த போட்டியில் வெற்றி பெறனா அதுக்கேற்ற குறி வச்சு தான் என்ன செய்யணும்? எரியணும். நான் நினைச்சேன் இவங்களும் குண்டறிஞ்சு பழக்கம் உள்ளவங்களா இருக்கும். மேலே இருந்து ஒரு குண்டு வேலை போட்ட மாதிரி சூப்பராக போட்டிட்டாங்க. தலையே உடைச்சிட்டு போயிட்டு. அதுலேயும் பாருங்க, அவனோடு எத்தனை பலசாலிகள் இருக்கிறாங்க. அவனை போல கம்பை எடுத்துட்டு சுட்டரிக்கிறதற்கு அவன் சொல்றான், நான் எப்படி செய்யறேனோ அப்படி நீங்க எல்லாம் என்ன செய்யுங்க, செய்யுங்கன்னு சொல்லி கையில கம்பெடுத்துட்டு வாரான். அவ்வளோ வேறு வந்து நெருங்கும் போது அந்த ஸ்ரீ கரெக்டா பொசிஷன் மாறாம அபிமெலேக்குடைய தலையில எதிர்பார்த்தாத இடத்துல இருந்து மேலேருந்து போட்டிட்டான். அவன் உடைஞ்சிட்டான். அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. நம்மை நெருக்குகிற பல சத்துருக்கள் உண்டு.
நம்மை நெருங்கி சுட்டரித்து போடும்படியாக, இந்த குடும்பத்தை ஒன்றோடு அழிக்கும்படியாக, இந்த குடும்பத்தின் ஒவ்வொரு பிள்ளைகளை அழிக்கும்படியாக நம்மை நெருக்கி வருகிற பல சத்துருக்கள் உண்டு. ஆனால் நீதிமான் கர்த்தரின் துருக்கத்துக்குள் ஏறி ஒளிந்தால் அந்த இடத்திலே துருக்கத்திலிருந்து மிகப்பெரிய பாதுகாப்பு உண்டாகும். அந்த பாதுகாப்பு பெரிய பெரிய இடத்திலிருந்து வராத மெய்யான பாதுகாப்பு. சிறிய ஒரு எந்திரத்துண்டு உன் கையில இருந்தால் போதும். ஹல்லேலூயா. பாதுகாப்பு கோட்டைக்குள்ளே போகும்போது அவ கையில ஒரு சிறு ஆயுதமாவது இருந்திருக்குது. பார்த்தீங்களா? சிறு ஆயுதம் என்னை கொண்டு என்ன செய்ய முடியும்னு சொல்றவங்க நடுவில் பாதுகாப்பு பலத்ததாய் பலரும் பல கோடிகளை செலவாக்கி தன்னை சுற்றிலும் பாதுகாப்பு படைகளை வைக்கும்போது துருக்கத்துக்குள்ளே ஏறி இருக்கிற ஜனங்கள் உங்க கையில இருக்கிற சின்ன ஆயுதத்தை கையில ஏந்தினீங்கன்னா அதுதான் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரும். ஹல்லேலூயா. அநேக பலசாலிகளை கத்தை தள்ளிட்டு ஆண்டவர் பலவான்களை வைக்கிறார். இன்னைக்கு காலையில் ஒரு வார்த்தை நான் படிக்கும்போது, அந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அந்த மரியாள் அந்த கரெக்டாக 1ஆம் அதிகாரம் காலையில் இந்த வார்த்தை படிக்கும்போது இந்த வசனம் எனக்கு அப்படியாக ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது. 51வது 50 வசனமுள்ள படிப்போமா? அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. எல்லாரும் சேர்ந்து படிங்க. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பாருங்க, பலவான்களை என்ன செய்தாரா? ஆசனங்களிலிருந்து, சிங்காசனத்தில் இருந்து தள்ளி சிறியவனை என்ன செய்தார்? உயர்த்தினார். தாழ்மை உள்ளவர்களை உயர்த்தினார். அடுத்து, பசி உள்ளவர்களை நன்மைகளால் நிரப்பி ஐஸ்வர்யவான்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே அபிரகாமுக்கு அவன் சந்ததிக்கும் என்றைக்கும் இரக்க செய்ய நினைத்தார். இந்த வசனம் தான் பாருங்க, ஆண்டவர் இருதயத்தில் அகந்தை உள்ளவர்களை சிதறடிக்கிறார். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளுகிறார். பசி உள்ளவர்களை ஆண்டவர் ஐஸ்வர்யவான்களை வெறுமையா அனுப்பி விடுகிறார். ஆனால் அதன் நடுவிலேயும் தாழ்மையானவர்களை உயர்த்துகிற தேவன், பசி உள்ளவர்களை நன்மைகளை கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன், ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா. பெரிய பெரிய ராஜாக்களை ஆசனங்களை கீழே தள்ளிட்டு சின்ன காரியங்களை ஆண்டவர் பிடிச்சு தூக்கி எடுக்கிறார். இந்த அபிமெலேக்கை தலையை போட்டு விடும்படியாக அநேக பலவான்களாகிய ஆண்களும், அநேக பலவான்களாகிய வாலிபர்களும், அநேக சிறுவர்களும், அநேக பிரபுக்களும் அந்த பட்டணத்தின் துருக்கத்தில் ஏறி இருந்தாலும் கர்த்தர் தெரிந்தெடுத்த பாத்திரம் அந்த ஒரே ஸ்திரீ, அந்த பலகீனமான ஸ்திரீ, பலகீன பாண்டம் என்று அறியப்படுகிற ஒரு ஸ்திரீ, ஒன்றும் செய்ய முடியாது என்று அறியப்படுகிற ஸ்திரீ விசுவாசத்தோடு கையில் எந்திரக்கல் துண்டை தூக்கினார். ஹல்லேலூயா. அநேக தடவை நான் சொல்லியிருக்கிறேன், அவள் பேர் மறைக்கப்பட்டது, ஆனால் மறைக்கப்படலை. இன்றைக்கு அவளுடைய பேர் நினைவு கூறப்படுகிறது. தேவ ஜனங்களே, உங்க ஜபம் சின்ன ஜபம், சின்ன கல், சின்ன காரியம், இதுதான் உங்க கையில இருக்கு. ஆனா அந்த சின்ன காரியத்தை கொண்டு கர்த்தர் அநேகரை ஆசனங்களிலிருந்து தள்ளும்படியாக உங்களை அபிஷேகம் பண்ணி பயன்படுத்த போகிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க குடும்பம் சிறிய கோத்திரம், உங்க குடும்பம் பண வசதி ஒண்ணுமே இல்லாத ஒரு குடும்பம், ஒண்ணுமே இல்லை. ஆனா உங்க கையில ஒரு சின்ன ஒரு எந்திரக்கல் துண்டு, அந்த எந்திரம் அரைக்கிறது மாறி, ஆண்டவர் அந்த அசைவாடுகிறது மாறி, அது எப்போதுமே ஆடிக்கொண்டிருக்கிறது மாறி கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேகத்துல நீ நிரம்பிட்டே இருப்பாயானால் அந்த எந்திரக்கல் துண்டே கொண்டு கர்த்தர் உன் மூலம் ஒரு பெரிய மீட்பை தேசத்திற்கு தரப்போகிறார். ஒரு துருக்கத்தில் உள்ள அந்த தேபேஸ் பட்டணத்தையே பாதுகாக்கும்படியாக கர்த்தர் அவளை அபிஷேகம் பண்ணினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரை என்னை கொண்டு பலத்தை செய். நான் எழும்பி வரும்போது சொல்லி, எனக்கு பாட தெரியல, எனக்கு ஜெபிக்க தெரியல. பல வேளையில் நம்ம சொல்றோம், ஆண்டவரே எனக்கு ஒண்ணுமே சொல்ல தெரியல, எனக்கு எப்படி பேசன்னு என்ன செய்யல தெரியல. ஆண்டவரே, தெரியாதவர்களை கர்த்தர் தெரிய பண்ணுகிற தேவன். ஆமென். பலவான்கள் சில தெரியும்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் சொல்லுவீங்க, ஆண்டவரே என்னால் என்ன செய்ய முடியப்பா, இந்த நடுவில் நான் என்ன செய்யணும், என்ன பேசணும் எனக்கு தெரியல ஆண்டவரே, என்ன சொல்லணும் தெரியல. பாட தெரியாதலை பாட வைக்கிறவர். ஹல்லேலூயா. ஜெபிக்க தெரியாதலை ஜெபிக்க வைக்கிறவர். துதிக்க தெரியாதலை துதிக்க வைக்கிறவர். ஒன்றும் தெரியாது என்று சொல்லும்போது கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லமை உள்ள தேவனாயிரு.
ஹalleluya. உங்க கையில ஒரு சிறிய எந்திரக்கல் துண்டு மாதிரி ஒரு விசுவாசம் வேணும், ஒரு தைரியம் வேணும். இந்த கல்லு துண்டை எடுத்து எறிஞ்சா எனக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். தேவ ஜனங்களை ஒண்ணு நினைச்சிருங்க, அவ கல்லு குறி தவறி விழுந்துட்டுன்னு வச்சிருங்க, அந்த ஜனங்கள் எல்லாம் சீக்கிரமா இவங்களை அழிச்சிருப்பாங்க. ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாச விதை அங்க விதைக்கப்படும் போது கர்த்தர் அதிலே அனுகூலம் செய்ய ஆரம்பிப்பார். நம்ம கன்வென்ஷன் கூட்டத்திற்கு பாட வந்த ஐசக் வில்லியம், அவருடைய பின்னணியை நம்ம பார்த்தோன்னா அவருக்கு மியூசிக்கே தெரியாது. மியூசிக் அவர் கரெக்டாக படிக்கலை. ஆனால் அவர் ஒன்று தெரியும், முழங்கால போய் 3வது மாடியில் போய் உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிப்பாள், அழ ஆரம்பிச்சா, ஆண்டவரே எனக்கு ஒன்றும் தெரியாதப்பா, எனக்கு ஒன்றும் செய்ய தெரியாது, எனக்கு உதவி செய்யுங்க. அவராகவே மியூசிக் போட்டு இன்னைக்கு ஒரு பெரிய பாட்டுக்காரராக, உலகமெங்கு அறியப்படுகிற ஒரு பாட்டுக்காரராக கர்த்தர் உயர்த்தினார். மியூசிக் அவரே கற்றுக்கொண்டு கர்த்தர் அவ்வளோ ஞானத்தை கொடுத்தார். அந்த காலத்துல எல்லாம் மியூசிக்கை யாரும் தொடவே விட மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம சபையில் அப்படி இல்லை, எல்லாரும் வந்து தொடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு. ஏன்னா தொட்டால் பலருடைய கை பழகும்போது அது நாசாகி போகும், அதனால தான் அவங்க செய்கிறாங்க. ஆனால் என்ன நடந்தது, யாரு தொட விடாத ஸ்தானத்திலோ கர்த்தர் மேல் நம்பிக்கை இருந்து அழ ஆரம்பிப்பாளாம். இந்த பேதை பயன்படுத்துங்க ஆண்டவரே, என்னை உபயோகப்படுத்துங்க ஆண்டவரே. தேவ ஜனங்களே, எவனெல்லாம் தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்தி என்னை உபயோகப்படுத்தும் ஆண்டவரே, என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை தாழ்த்தினால் ஆண்டவர் உயர்த்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னெல்லாம் எடுத்தோம்? முதல்ல சுத்தியல் கூடார ஆணி எடுத்த கையில் ஏந்தினாங்க யாகேல். 2வது கருக்கான கல்லை ஏந்தினாங்க சிப்போராள். 3வது எந்திரக்கல் துண்டை ஏந்தினாங்க. 4வது 1 சாமுவேல் புத்தகம் 19:13 படிங்க. முதலாவது 1 சாமுவேல் 19:13. மீகாளோ ஒரு சுரூபத்தை எடுத்து கட்டிலின் மேல் வைத்து அதன் தலைமாட்டிலே ஒரு வெள்ளாட்டு தோலை போட்டு துப்பட்டியினால் மூடி வைத்தாள். ஹல்லேலூயா. இது யாரு? மீகாள், தாவீதின் மனைவி, சவுலின் குமாரத்தி. சவுலின் குமாரத்தியை தாவீதுக்கு என்ன செய்தாங்க? திருமணம் பண்ணி வச்சாங்க. அழகான ஒரு மாமா, சூப்பரான ஒரு மாமா. எப்போ எரிச்சல் வந்துட்டு இவர் எப்போ பார்த்தாலும் தாவீதை கொல்லணும் கொல்லணும் கொல்லணும்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஒரு அடி தூரம் அந்த அளவுக்கு கொல்லி போடணும், இதுதான் அவருடைய ஒரு ஏக்கம். எப்படி ஆகலும் மருமகனை என்ன செய்யணும்? கொல்லணும். மகளையே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு மருமகனை கொல்ல பார்த்த அழகான ஒரு மாமா பின்னிட்டு வராங்க. ஆனால் ஆண்டுடைய கிருபையினாலே ஆண்டவர் தாவீதை நேசிக்கக்கூடிய ஒரு மனைவியாக மீகாளை கொடுத்திருந்தார். அன்னைக்கு ராத்திரி ஒரு சம்பவம் நடக்குது. இவரை கொல்லணும், சுவரோடு ஓங்குனா, இவன் விலகுனா, அந்த ஈட்டி என்ன செய்து மாறி போச்சு. அதனால் அவனுக்கு ஒரே கோபம். இப்போ இவன் இருக்கிற வீட்டை சுற்றிலும் படைகளை கொண்டு நிரப்புறான். படைகளை கொண்டு காலையில் எழும்பும்போது கட்டிலோட இவனை தூக்கி கொண்டு போய் ஒரே குத்தா கொண்டு போடணும். எப்படி? அவ்வளவு வைராக்கியம், கண்டிப்பா சாதிக்கணும்னு நினைச்சான். மீகாளுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஐடியா. ஆமென், ஹல்லேலூயா. உண்மையிலே சொல்ற ஒரு நல்ல மனைவி தான் ஆண்டவர் கொடுத்திருந்தது. பாருங்க, மீகாளுக்கு என்னது? ஒரு சூப்பரான ஒரு ஐடியா. அவ என்ன செய்தா? ஜன்னலை திறந்து பதுக்க என்ன செய்தாச்சு? தாவீதை வெளியேற்றியாச்சு. வெளியேற்றிட்டு சும்மா இருக்கல, ஒரு ஆயுதத்தை எடுக்கிற. என்ன ஆயுதம்? ஒரு சொரூபம். சொரூபம் என்னது? தாவீதை போல நமக்கு டெக்ஸ்டைல்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்களா, சாரி போட்டு அழகாக என்ன செய்தாங்க? உடுத்திருப்பாங்க. ஒரு நாள் ஒரு சூப்பரா ஒரு காமெடி போட்டிருந்தாங்க. நல்லா அழகாக டெய்லி ஒவ்வொரு வஸ்திரம் தரிச்சு ஏசி ரூமில் நின்று ஹல்லேலூயா அழகு பார்க்குற ஒரே ஒரு பெண் எங்க? யாரு? டெஸ்டைல நிற்கிற. சாரிக்கு விலையும் கொடுக்கண்டா, சாரி வாங்கவும் வேண்டாம், சாரி அழகா சுத்தி விடுவாங்க. இவங்களுக்கு எங்க நிற்கணும்? ஏசி ஹாலில் நின்று சூப்பரா நின்றுட்டே இருக்கணும். மற்றவங்கள கூப்பிடுற ஒரே வேலை தான் அவங்களுக்கு. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் அவங்களுக்கு மாத்திரம்தான் கிடைக்கும். அதே மாதிரி இந்த இவ பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி ஒரு சொரூபத்தை, தாவீது மாதிரி ஒரு சொரூபத்தை எல்லாம் செய்து வெள்ளாட்டு தோலை எடுக்கன்னா வெள்ளாட கடிச்சு அந்த ராத்திரி வேளையிலே தானே இமீடியட்டா சடனா அவனுடைய உயிருக்கு பாதுகாப்பை கொடுக்கும்படியாக அந்த எந்த ராத்திரி சவுல் ராஜா கொல்லணும்னு நினைக்கிறானோ அதே ராத்திரி சீக்கிரமா செயல்படுகிற ஒரு அம்மா.
புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரே ராத்திரியில தான் இவனை கொல்லணும், சுற்றிலும் பட. அந்த ராத்திரி மட்டும் மீகா தூங்கல, எடுத்துட்டான். என் புருஷனை பாதுகாக்கணும், அவனை தப்பிச்சு விட்டாச்சு. ஆனா இதுக்கு பதில் சொல்லணுமே. அப்படியே சுரூபத்தை எடுக்கிறா, வெள்ளாட்டு கிடா எடுக்கிறா, துப்பட்டி எடுக்கிறா, கட்டில் மேல அதை படுக்க வச்சு சூப்பரா தாவீத மாதிரி தூங்க வச்சு அழகா இருக்கிறாங்க. சேவகர் வந்து பார்க்கறாங்க. முதல் பிடியில என்ன செய்திருக்கணும்? ஐயோ அவர் தூங்கிட்டு இருக்காருன்னு போகணும். அவரை குத்த வரும்போது ஐயோ கையில கிடைச்சதெல்லாம் என்னது? டூப்ளிகேட். எல்லாம் டூப்ளிகேட்டா கிடைக்குது. கையில தூக்குனா வெள்ளாட்டு கடை ஒன்று வருது, வெள்ளாட்டு தோல் தனியா வருது, துப்பட்டி தனியா வருது, சொருபம் தனியா வருது. இப்போ யாரை குத்துறது? யாரை குத்தணும்? பிளாஸ்டிக் பொம்மையை தான் என்ன செய்யணும்? குத்தணும். ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலை மாறி போகுது பாருங்க. கர்த்தர் செய்கிற விதங்களை பாருங்க தெய்வ ஜனங்களே. அந்த ராத்திரி வேளையில ராஜாவின் கைக்கு தப்புவிக்க முடியுமா? பலவான் கைக்கு தப்புவிக்க முடியுமா? அதான் ஞாயிற்றுக்கிழமை, போன ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் செய்தியில் கேட்ட பலவந்தரின் ஆரவாரத்தை தனிய பண்ணுகிற கர்த்தர் தாவீதை உயிரோடே காக்கும்படியாக கர்த்தர் மீகாவை பயன்படுத்துகிறார். மீகால் அந்த ராத்திரி வேளையில செயல்பட்டு எல்லாம் அந்த ரூம் செட்டப்பே மாத்திட்டா. ரூம்ல தங்கியிருந்த சூழ்நிலையே மாத்திட்டா. ஒரு ராத்திரியில என்ன செய்யறா? சூழ்நிலையே மாத்துறா. காலையில எழும்பும் போது அவ தயாரா இருக்கிறா. அவங்க கேட்குறாங்க, அதுக்கு பதிலும் அழகா சொல்ற பாரு. ஏன் நீ அவனை தப்புவித்த? என் எதிராளி ஏன் தப்புவித்த? அதுக்கு அவ சொல்றா பாருங்க, நான் ஏன் ஒன்ன கொல்லணும்னு அவர் என்கிட்ட கேட்டாரு, அதனால அவரை தப்ப விட்டே. கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறார் பாருங்க. நம்ம செயல்பட ஆரம்பிச்சா பேச வேண்டிய ஞானத்தை பின்னால கர்த்தர் தருவார். ஒன்னை ஏன் கொல்லணும், நீ மாறிப்போ. ஆனா அவர் தப்பு வச்சுட்டு என்ன செய்துட்டாரு? தப்ப விட்டது யாரு? மீகால் தான். தாவீதுக்கு இது தெரியுமா? இப்படி எல்லாம் மீகால் பண்ணா ஒன்னும் தெரியாது. ஆனால் கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறார். பின்னால தன்னுடைய புருஷனை அவள் காப்பாற்றி கொண்டாள். ஆமென் சொல்லுங்க. அன்னைக்கு ராத்திரி மாத்திர மீகால் தூங்கினது வந்த வழி பாத்திரம்னு நினைச்சுன்னா தாவீது ஒரு பெரிய ராஜாவாக மாற முடியாது. இஸ்ரவேலின் கோத்திர பிதாக்களுடைய சந்ததியில இயேசு கிறிஸ்து பிறக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறே அதோட முடிஞ்சிருக்கும். ஆனால் மீகால் அளவுக்கு அதிகமாய் செயல்பட்டதினாலே கர்த்தர் அந்த தேசத்தை மாத்திரமல் ஆளுகிற ஒரு மகா ராஜாவை உருவாக்குகிறார். ராஜாவின் குமாரன் மூலம் ஒரு பெரிய ஆலயம் அங்கே எழுப்பப்படுகிறது. தாவீதின் சந்ததி என்று அறியப்படுகிற மேசியா இந்த உலகத்துக்கு வந்தார். மேசியாவின் ரட்சிப்புக்கு தடையாய் நின்ற சவுலையும் அவனுடைய கூட்டாளிகளையும் தன்னுடைய காலையில சொந்த குமாரத்தினாலே அழிக்கும்படியாக ஆண்டவர் கிரியை செய்தார். வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்முடைய ஆண்டவர் ஜீவன் உள்ளவர். ஆவியானவர் பேசியிருக்கிறார். மறைமுகமாக சதி திட்டங்கள் நடக்குது. ஆனால் தேவ ஜனங்கள் ஜாக்கிரதையா இருந்தால் நம்மை அந்த ஒரு ராத்திரியில முழுகிற ஜபத்திலே சொன்னேன், ஒரு ராத்திரி அன்னைக்கு எடுக்கும்போது கிதியோன் தூங்கி இருந்தான்னா அத்தனை சத்தம் அவனுக்கு கேட்டிருக்காது. ஒரு ராத்திரி நேரம் அவன் தூங்கிட்டான். ஆண்டவரே நாளைக்கு போறேன், சத்துருக்கள் பாளையத்துக்கு எழும்பி போடா அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இவன் எழும்ப மாட்டேன் ஆண்டவரே நாளைக்கு போறேன்னு மாத்திரம் அவன் சொல்லி டிமிக்கி அடிஞ்சிருந்தானா அன்னைக்கு 6 வருஷம் மீதியானியர்களை அவன் மேற்கொள்ளவே முடியாது. அந்த ஒரு ராத்திரி எழும்பி போனதுனால கர்த்தர் சத்துருக்களின் பாளையத்தில் இந்த நற்செய்தியை கேட்க வைத்து அந்த ராத்திரியை விடுதலையின் ராத்திரி வேளையாக மாற்றி கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். மீகால் அந்த ஒரு ராத்திரியும் காலையில எழும்பி சுற்றிலும் அடைச்சு நிற்கிறான். இவன் கட்டிலோட குத்தி கொல்லணும்னு நிற்கிற அந்த தருணத்தை மேற்கொண்ட விதத்தை பாருங்க. செயல்பட ஆரம்பித்தால் நீங்கள் செயல்படணும். ராத்திரி செபிக்கணும். உங்க கரங்களை ஆண்டோர் தந்திருக்கிற இரவு ஜெபம் நமக்கு தேவை. இரவுல கண் விழித்து செபிக்கிற ஒரு ஜெபம் நமக்கு தேவை. மீகாலை போல சூழ்நிலையில நம்ம மாற்றி அமைத்து கொடுக்கிற ஒரு வேலை தேவை. ஹல்லேலூயா. தாவீது அப்படியே சூப்பரா படுக்க வச்சுட்டு அழகா கொண்டு வந்த மாதிரி நம்ம எல்லாரும் பிள்ளைகளை தூங்க வச்சுட்டு நல்லா ராத்திரி ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்க. சவுண்டு சூப்பரா இருக்கு உங்க சவுண்டு. சத்தமா சொல்லுங்களேன். ஏன்னா நம்ம ஜெபிக்காத சத்தமா சொல்ல முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரணக்கட்டுகள் வருது, பாதாள கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல விழுந்தது, கண்ணி விழுந்தது. அந்த சூழ்நிலையில மீகால் எடுத்துக்கொண்ட முயற்சியின் பலனாக கர்த்தர் அந்த கண்ணிகளை
ராஜாக்குடைய கண்ணிகளை கூட கிழித்தெறிந்து, பலவானுடைய கண்ணிகளை கூட கிழித்தெறிந்து அவனை நேருக்கு நேர் மோத முடியாத சூழ்நிலையில ஆண்டவர் தப்புவித்து அனுப்பினாரானால் நம்மை தப்புவிக்க வல்லமை. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, ஒரு பெரிய ஆயுதத்தை அவளும் எடுத்தாள். நான்காவது, சிலர் பார்த்தீங்கன்னா ஆயுதத்தை எடுத்து சத்ருவை ஜெயித்திருக்காங்க. நம்ம பலம் இல்லாமல் போகும்போது சிலர் நம்ம மேல ஆயுதத்தை பயன்படுத்தவும் செய்வாங்க. அதான் சொல்ல வரேன். இனி அடுத்த கட்டம், 4 பேர் தங்கள் ஆயுதங்களை எடுத்து பயன்படுத்துறாங்க. இன்னொரு ஆள் நம்ம அபிஷேகம் பெற்றவங்கன்னா அவங்க கையில பலமுள்ள ஆயுதம் இருந்துன்னா நம்ம அந்த அபிஷேகத்தை இழந்து போவோம். நியாயாதிபதியுடைய புஸ்தகம் 16வது அதிகாரம் 8வது வார்த்தையை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. நியாயாதிபதியுடைய புஸ்தகம் 16வது அதிகாரம் 8வது வார்த்தை. அப்பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள் உலராத பச்சையான 7 அகணினார் கயிறுகளை அவளிடத்திற்கு கொண்டு வந்தார்கள். அவைகளால் அவள் அவனை கட்டினாள். அடுத்து 16-12 படிங்க. அப்பொழுது தெலீலாள் புது கயிறுகளை வாங்கி அவைகளால் அவனை கட்டி, சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். போதும். அடுத்து 16-14 படிங்க. அப்படி அவள் செய்து அவைகளை ஆணியடித்து மாட்டி, சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். படிங்க. அவன் நித்திரை விட்டெழும்பி நெசவு ஆணியையும் நூல் பாவையும் கூட பிடுங்கி கொண்டு போனான். அடுத்து 16-19 படிங்க. அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. ஹல்லேலூயா. எத்தனை முறை இவங்க யாரு? தெலீலாள், சிம்சோனி மனைவி. அவன் தெலீலாள் என்ன செய்யறான்? சூப்பரா ஒரு ஆயுதத்தை பயன்படுத்துறான். ஆமே, சத்ருக கையிலையும் என்ன செய்யுண்டு? ஆயுதம் உண்டு. தெலீலாள் யாரு? பெலிஸ்திய தேசத்தை சேர்ந்தவள் இல்ல. அந்த தெலீலாள் அபிஷேகம் பெற்ற சிம்சோனை மடக்கி பிடிக்கிறதற்காக சில ஆயுதங்களை அவள் பயன்படுத்துகிறார். என்னெல்லாம் ஆயுதம்? அந்த ஆயுதத்தை சொல்லி கொடுத்ததே யார் தான்? அவன் தான், சிம்சோன் தான் சொல்லி கொடுத்தான். அவன் வாயிலேருந்தே வாங்கிட்டு முதல்ல சொல்றான், என்னெல்லாம்? உலராத பச்சையான 7 அகணினார் கயிறை வச்சு கட்டினா என்ன செய்யும்? நான் என்ன செய்வேன்? வளர்ச்சியமற்று போவேன். அதுக்காக பெலிஸ்தியர்களே அவனுக்கு வாங்கி கொடுத்தாங்க. வாங்கி கொண்டு கொடுத்தோன்னே இவ கட்டுற, அழகா சூப்பராக கட்டுற. ஆமே, அவ கட்டியாச்சு. 2வது, புது கயிறுனால என்ன கட்டினா என்ன செய்யும்? அருமையான தேவ பிள்ளைகள் எல்லாரும் வலது கருத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பாருங்க, புது கயிறுனால கட்டினா அவன் வளர்ச்சியமற்று, இவ புது கயிறையும் வாங்கிட்டான். வாங்கி கொண்டு வந்தாச்சு. 3வது என்னது? நெசவு நூல். ஆணியினால நெசவு நூல் போட்டு பின்னினா என்ன செய்யும்? என்னுடைய பலம் என்ன செய்யும்? போகும். அப்படின்னெல்லாம் சொல்லி கொடுக்குறான். 4வது சொல்லி கொடுக்குறான், என் 7 ஜடைகளை சிறைத்து விட்டால என்ன செய்துச்சு? பலம் போச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுக்குறான். சொல்லி கொடுத்த எல்லாத்துக்கும் அவ செலவு பண்ணி வாங்கி எல்லாத்தையும் கட்டுற மாதிரி கட்டுறான். பாருங்க, அழகா கட்டுறான். எப்போ கட்டுறான்னா அவன் நித்திரை செய்யும்போது கட்டுனான். அவன் நித்திரை செய்யும்போது கட்டுனான். எல்லா இடத்துலையும் பாருங்க, அவன் நித்திரை செய்கிறான், அவ கட்டுறான். ஆமென். இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க தூங்குனா சத்ரு உங்களை கட்டி போடுவான். நீங்க விழித்திருந்தா சாத்த ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. தூங்க வேண்டிய காலம் அல்ல, நித்திரை விட்டு எழும்ப வேண்டிய காலம். நித்திரை விட்டு எழும்ப வேண்டிய காலம். இங்க தெலீலாள், இவளும் ஒரு சகோதரி தான். ஆனா அபிஷேகம் பெற்றவனை கட்டினான். தேவ பிள்ளைகளுக்கு ஒரு எச்சரிப்பு, நீங்க கையில ஆயுதத்தை ஏந்தாமல் இருந்தால் சத்ரு உங்களை பறித்து போடுவான். சத்ரு உங்களை கட்டி போடுவான். சத்ரு பலவந்தமாய் உங்களை மேற்கொள்வான். நீங்க தூங்குனீங்கன்னா அப்படிதான் நடக்கும். ஆனா தூங்காமல் விழித்திருக்க ஆண்டவர் கிருபை தருவாராக. கடைசியாக அந்த இடத்துல பார்க்கிறோம், அவன் 7 ஜடையை என்ன செய்யறான்? ஒரு சவரன் அனுப்பி அவனை வெட்ட வச்சு எல்லாத்தையும் தீத்து கட்டிட்டான். பலன் இல்லாமல் போயிட்டு அவன் பெலிஸ்தியரோடு கூட என்ன செய்தானா? அழிந்தானா. ஒரு தெலீலாள் காரணமானாள். அவள் கையில எடுத்த ஆயுதத்தை, நம்ம ஆயுதத்தை அவன் சிலப்ப நம்ம தூங்கினா நம்ம எடுக்க வேண்டிய ஆயுதங்களை எல்லாம் அவன் எடுப்பான். ஆமென் சொல்லுங்க.
ஹalleluya. நம்ம எடுக்க வேண்டிய ஆயுதம் எல்லாம் என்ன செய்வான்? அவன் எடுப்பான். அதான் சொல்றேன், நம்ம கையில கர்த்தர் அபிஷேகம் தந்திருக்கிறார். புது 7 ஜடை, 7 விதமான அபிஷேகம், 7 விதமான அபிஷேகம், புதிய புதிய ஜடை நம்ம மேல இருக்கு. ஒவ்வொரு கூட்டங்களுக்கு வரும்போது, ஒவ்வொரு உபவாச ஜெபங்களுக்கு வரும்போது, கர்த்தரோடு போராடும்போது ஆண்டவர் சில கிருபை வரங்களை தந்திருப்பார். ஆனா கொஞ்ச நாளுக்குள்ள நம்ம தூங்க ஆரம்பிச்சிருவோம். எல்லா கிருபை வரங்களையும் சாத்தான் நோண்டிட்டு போவான், சாத்தான் கட்டி போடுவான். ஒன்றும் செயல்படாது. காரணம் நம்முடைய தூக்கம். ஆண்டவர் அதுக்காக விரும்புகிறார். நித்திரையை விட்டு எழுந்திரு. ஹalleluya. நித்திரையை விட்டு எழுந்து ஒருவருடைய ஆயுதங்களும் ஒன்றுக்கும் போகாமல் போகக்கூடாது. அதான் 2 சாமுவேல் 1:27 நம்ம படிக்கும்போது யுத்த ஆயுதங்கள் என்ன செய்துட்டான்? அழிஞ்சு போச்சு. யாருக்கு? சவுலுக்கும் யோனத்தானுக்கும் ஆண்டவர் கொடுத்த யுத்த ஆயுதங்கள் அழிந்து போற்றே என்று பாடினார்களாம். 1 நாளாகவும் 10:10 சவுளுடைய ஆயுதங்கள் எல்லாம் விக்கிரகத்தின் கோயில்ல போய் இருந்ததாம். சவுளுடைய ஆயுதங்கள் எங்க இருந்தது? விக்கிரகத்தின் கோயில்ல இருந்தான். ரோமர் 13:12 படிங்க. ரோமர் 13. அதனால தேவ பிள்ளைகளை, உங்க யுத்த ஆயுதங்கள் மடிந்து போகக்கூடாது, அழிந்து போகக்கூடாது. யாரும் பாட்டு பாடக்கூடாது. சவுலுடைய யோனத்தானுடைய யுத்த ஆயுதங்கள் அழிந்து போயிட்டே என்று பாடினது போல உன்னை குறித்து யுத்த ஆயுதங்கள் அழிந்து போயிட்டே என்று பாடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. படிங்க. இரவு சென்று போயிற்று, இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளையும் நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். என்ன ஆயுதங்களை தரித்துக் கொள்ளணும்? ஒளியின் ஆயுதங்கள். சத்தமா சொல்லுங்க, ஒளியின் ஆயுதங்கள். இரவு போச்சப்பா, பகல் சமீபமாயிற்று. ஒளியின் ஆயுதத்தை தரித்துக் கொள்ளுங்க. சாத்தானுக்கு இருளின் ஆயுதத்தை அல்ல, ஒளியின் ஆயுதத்தை. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, ஒளியின் ஆயுதத்தை தரித்து கொள்ளுங்க. ஒளியின் ஆயுதத்தை என்னெல்லாம் சொன்ன? யுத்த ஆயுதங்கள் என்ன செய்யக்கூடாது? அழிந்து போக கூடாது. நம்ம குறிச்சு பாடக்கூடாது. யுத்த ஆயுதங்கள் கொடுத்திருந்தேன், இவனுக்கு நல்ல ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருந்தேன், இவனுக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தேன், எல்லாமே அழிஞ்சு போச்சு. அப்படி ஒருவர் நம்மை குறித்து பாடக்கூடாது. எல்லாமே அழிஞ்சு போச்சுன்னு சத்துருக்கள் குறித்து தான் பாடுவாங்களே தவிர தேவ ஜனத்தை குறித்து எல்லாமே போச்சு நான் பாடவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் விரும்புறீங்க? 2வது பார்த்தீங்கன்னா, நீங்க ஒளியின் ஆயுதத்தை, இவனுடைய சவுலுக்கு கர்த்தர் கொடுத்த ஆயுதம் எல்லாம் எங்க இருக்கு? விக்கிரக கோயில்ல இருக்கு. அப்படி போகக்கூடாது. உங்களுக்கு கர்த்தர் தந்திருக்கிற ஆயுதம், சிம்சோனுக்கு கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபை தெலீலாவுடைய கையில போயிட்டு, பெலிஸ்தருடைய கையில போயிட்டு, கண்ணு குருடாக்கப்படுகிறது, மாவரைக்கிறான், எல்லாமே நஷ்டப்பட்டு போயிட்டு. அப்படியும் போகக்கூடாது. யுத்த ஆயுதங்கள் போகக்கூடாது. ஆண்டு சமூகத்தில் ஒளியின் ஆயுதங்களை கடைசியாக பிரசங்கியுடைய புத்தகம் 10:10 படியுங்களேன். உங்கள் ஆயுதம், பிரசங்கி 10:10, இரும்பு ஆயுதம் மழுங்கலாய் இருக்க, அதை படியுங்க. இருப்பு ஆயுதம் மழுங்கலாய் இருக்க அதை ஒருவன் தீட்டாமற் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும். ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். ஆமென். அந்த வசனம் சொல்லுது பாருங்க. இரும்பு ஆயுதம், கர்த்தர் உங்க கையில தந்திருக்கிற ஆயுதம் மழுங்கலா இருந்தா அதை பிரயோகம் பண்ணதுக்கு என்ன இருக்கு? அதை சீக்கிரமா வெட்ட. நான் சொன்னேன், மழுங்கலா போச்சுன்னா யாகேல் கைந்த ஆயுதம் சுத்தியல் கூடாராணி மழுங்கி இருந்தன்னா ஒரே அடியில் அடிச்சு முடிக்க முடியுமா? முடியாது. யாகேல் கையில ஆயுதம் சலனம் இல்லாம இருந்தனா முடியாது. அவள் கையில இருந்த ஆயுதம் இரும்பு ஆயுதமா இருந்தாலும் அந்த ஆயுதத்துக்கு மழுங்கல் இல்லை. மழுங்கி போயிருந்தேன்னா பிரயோகம் பண்ண வேண்டியது நிறைய நேரம். ஒன்று அடிக்கணும்னா 150 தடவை அடிக்கணும். ஒன்று நல்ல கத்தி சூப்பராக இருந்தேன்னா, கத்தியாக இருந்தேன்னா ஒரு அடியில அடிக்க முடியும். கருங்கல் அவன் எடுக்கிற கத்தி மாறிப்பட்ட ஒரு கல், அந்த கருங்கல்னால நுனித்தோலை அறுக்கணும்னா அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கணும். ஹாலையில் அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கணும். நம்ம ஆயுதங்கள் ஷார்ப்பாக இருந்தால் சீக்கிரமாக வெட்ட முடியும், சாத்தானை ஜெயிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. யுத்த ஆயுதங்கள் ஒரு நாளும் மடிந்து போகக்கூடாது. முதல் வசனத்தை நம்ம படிக்கிறோம். உங்கள் ஆயுதம் தரித்த பலவான். நல்லா நம்ம ஆயுதம் தரித்திருந்தா நம்முடைய அரமனை என்ன செய்யுமா?
பத்திரப்பட்டிருக்கும். நம்முடைய அரமனை பத்திரப்பட்டிருக்கும். யாகேல் அவள் கையில் இருந்த ஆயுதத்தினாலே ஒரு இஸ்ரவேல் தேசத்தை அவள் காப்பாற்றினாள். 40 ஆண்டு கால அமைதி உண்டாயிற்று. ஒரு சிப்போராள் தன் கையில் ஒரு கருக்கான கல்லை எடுத்ததினாலே தன் புருஷனுடைய மரண கட்டுகளிலிருந்து விடுதலை உண்டாயிற்று. ஹாலேலூயா. ஒரு 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 தேபேஸ் பட்டணத்திலிருந்து ஒரு ஸ்திரீ தன் கையில் இருந்த எந்திரக்கல் துண்டை எடுத்ததினாலே அந்த பட்டணத்தில் இருந்த எல்லாருக்கும் பாதுகாப்பு உண்டாயிற்று. சத்துரு சிதறி ஓடினான். ஒரு மீகாள் நல்ல நைட்டு வேளையில் தன் கையில் இருந்த அந்த சொரூபத்தையும் வெள்ளாட்டு கிடாமையும் துப்பட்டியும் எடுத்ததினாலே தன் புருஷனை அன்றைக்கு காப்பாற்ற முடிஞ்சது. ஒரு பெரிய சத்ருடைய கூட்டத்திலிருந்து நெருக்கி வந்த சூழ்நிலையில் ஆண்டவர் அன்னைக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்தார். ஒரு எதிர்காலம் அவளுக்கு உண்டாயிற்று. பாருங்க, ஒரு அபிஷேகம் பெற்றவன் தெளிலாளின் மடியில் போய் இருந்து ஆளில் நித்திரைப்பட்ட போது கர்த்தர் அந்த அபிஷேகத்தையும் எல்லாவற்றையும் மாற்றி அவன் தன்னுடைய உயிரையே மாற்றிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஆயுதம் தரித்த பலவாண்டிய அரண்மனை பத்திரப்பட்டிருக்கு. அப்படியே எழும்பி நிற்போமா? தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மீகாள் என்ற பேருக்கு கர்த்தரை போல நம்முடைய ஆண்டவர் இது மாதிரி தான். ஒரு ஆடு அடிக்கப்படும் போல அடிக்கப்பட்டார். அவருடைய சொரூபம் மாறி போச்சு. தாவீதுடைய சொரூபம் மாறி இன்னொரு சொரூபம் உருவாக்கப்பட்டது போல சொரூபம் மாறி போச்சு. துப்பட்டியிலே அவர் வைக்கப்பட்டார். நிக்கதமுக்கு உருவாக்கப்பட்ட துப்பட்டி அவளுக்கு துப்பட்டியிலே வைக்கப்பட்டது. இதெல்லாம் ஆண்டவருக்கு ஒரு அடையாளம், கர்த்தரை போல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தால் தேவ ஜனங்களே, இன்றைக்கு நம்முடைய 2 கரங்களை உயர்த்தி நம்முடைய ஆயுதம். ஓ, சிலரை ஆண்டவர் தள்ளி சிலரை ஆண்டவர் பொசிஷன்ல கொண்டு வைக்கிறார். ஹல்லேலூயா. பலவான்களை தள்ளுகிறார், பசி உள்ளவனை திருப்தியாக்குகிறார். ஹல்லேலூயா. தாழ்மையில இவரை உயர்வுக்கு நேராக நடத்துகிறார். எத்தனை பேர் விரும்புறீங்க? எல்லார் கையிலையும் கர்த்தர் ஒரு ஆயுதத்தை தந்திருக்கிறார். உங்க ஆயுதம் மழுங்கலா இருக்கா? உங்க ஆயுதம் விக்கிற கோயில இருக்கா? உங்க ஆயுதம் ஹல்லேலூயா தீட்டாம இருக்கா? உங்க ஆயுதம் இரவின் ஆயுதங்களா இருக்கிறா, ஒளியின் ஆயுதங்களா இருக்கிறதா? ஹல்லேலூயா. நெகேமியா நாட்கள்ல ஒரு கையில ஆயுதம் ஏந்தினாங்க, ஒரு கையினால வேலை செய்தாங்க. ஆயுதம் கண்டிப்பாக வேணும். எல்லாரும் ஒன்று செக் பண்ணுங்க. நம்ம ஆயுதம் ஃபஸ்ட்டு ஆண்டவர் தந்த கிருபை வரங்கள் இருக்கா? சொப்பன வரங்கள் இருக்கா? தேவ கிருபை நம்ம மேலே இருக்கா? ஒன்று செக் பண்ணி பாருங்க. ஆண்டவரே, ஹல்லேலூயா, கருக்கான கல் இருக்கா? சுத்தியில் இருக்கா? கூடார ஆணி இருக்கா? சில இடங்களில் சின்ன சின்ன காரியங்கள் போதும். ஹல்லேலூயா. எந்திர கல் இருக்கா? கையினால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரீதரக சந்தலாதா ரீபலாதராதரேதா ரீதராதரே ஷராதா அதுராதரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம்போ நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம்போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும்.
சொல்லி தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும். சொல்லி தாரும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சீதம்பு நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே ஒரு நிமிடம் எல்லாரும் கைகளை தட்டி ஆவியானவரே, எந்நாளிலும் சீதம்பு நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த உரபா சந்தல தீரா பாபா. ஆவியானவரே, நம்முடைய கிருபை அதிகமாய் வெளிப்படட்டும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும், கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஆயுதம் தரித்த பலவாண்டு சிங்காசனம் பத்திரப்பட்டு இருக்கும். ஆயுதம் தரித்தீங்கன்னா உங்க வீடு பத்திரப்பட்டு இருக்கும். ஆயுதம் தரித்தீருங்க உங்க குடும்பம் பத்திரப்பட்டு இருக்கும். ஆயுதம் தரித்தீங்கன்னா மரண கட்டுகள் இல்லாதோ. ஒரு தேசத்தின் எழுப்புதலுக்காக ஆயுதம் தரிக்க வேண்டும். ஒரு பட்டணத்தின் எழுப்புதலுக்காக நீ ஆயுதம் தரிக்க வேண்டும். ஒரு குடும்பத்தின் எழுப்புதலுக்காக நீ ஆயுதம் தரிக்க வேண்டும். இயேசுவே நாமத்திலோட சந்தல பௌடரப கபலபரபலப உரபலகதரக சந்தலா தீரா 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 உடவரகதல தீரபலகதரக சந்தல பௌடரப கமாரபா ரீபா பாபா. ஆண்டவரே, ஒரு ஆயுதம் தரிக்க வேண்டும், ஒரு ஆயுதம் தரிக்க வேண்டும், ஒரு ஆயுதம் தரிக்க வேண்டும். ஒரு ஞானம் தேவை. மீகாலுக்கு கர்த்தர் அந்த ஞானத்தை கொடுத்தார். அவன் தன் கையிலே தாவீதை அனுப்பிவிட்ட போது, ஆண்டவருடைய திட்டத்தில் அவன் செயல்பட்ட போது கர்த்தர் அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்தார். ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ளுங்கள். ஓ ரவு சென்று போயிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ளுங்கள். ஆவியானவர் சொல்கிறார், நீ ஒளியின் ஆயுதத்தை தரித்துக்கொள் மகளே, ஒளியின் ஆயுதத்தை தரித்துக்கொள் மகனே. உன் ஆயுதம் மழுங்கலா இருக்கா? உன் ஆயுதம் விக்கிர கோயில இருக்கா? உன் ஆயுதம் எங்க இருக்குது? உன் ஆயுதம் எங்க இருக்குது? சிலருடைய ஆயுதம் அழிந்து போயிட்டு, சிலருடைய ஆயுதம் அழிந்து போயிட்டு சிலர் பாட்டு பாடுறாங்க, ஐயோ அன்னைக்கு இந்த குடும்பம் நல்லா இருந்தது, இன்னைக்கு அந்த குடும்பம் அழிந்து கிடக்கிறது. அப்படி ஒரு நாள் நம்ம குடும்பத்தை குறித்து பாட்டு பாட இடம் கொடுக்க கூடாது. நம்ம குடும்பத்தை குறித்து அவமான வார்த்தைகள் பேச இடம் கொடுக்க கூடாது. மழுங்கல் ஆயுதத்தை தீட்டுப்படுத்துங்க. தீட்டாமற் போனால் அது பிரயோகிக்கப்பட வேண்டிய நாட்கள். ஓ ரிபாலக சந்தர தீரபார பௌடரப கமனம. ஆண்டோட அபிஷேக இந்த நாட்களை வெளிப்பட. ஆண்டவரே, எங்கள் ஆயுதங்களை நாங்கள் ஆண்டவரை களைந்து போடக்கூடாது. எங்கள் ஆயுதங்கள் தரித்திருக்கப்பட்டுமானால், நாங்கள் ஆயுதம் தரித்தால் எங்க சிங்காசனம் பத்திரப்பட்டு இருக்கும். ஆண்டவரே, எங்க குடும்பம் பத்திரப்பட்டிருக்குன்னு சொன்னீங்கப்பா, எங்க பொருட்கள் பத்திரப்பட்டிருக்கு சொன்னீங்கப்பா. கையில் ஆயுதம் ஏந்திய மங்கையர்களை குறித்து தியானித்தோம். ஆண்டவரே, வேதத்தில் கையில் யாரெல்லாம் ஆயுதத்தை ஏந்தினார்களோ அவர்கள் வெற்றியை பார்த்திருக்கிறாங்க. ஆண்டவரே, எங்கள் கையில நீர் கொடுத்த ஆயுதத்தை ஒரு நாள் நாங்கள் தீட்டாமல் விடக்கூடாதப்பா. ஒரு நாள் விக்கிரகாரலை கொண்டு வைக்க கூடாதப்பா. உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும். உங்க சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும்ப்பா. உங்களுடைய கரங்களை எங்களை முற்றிலுமா அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு தருகிறோம். ஏசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லோ, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.